செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். நம்முடைய வேதாகமத்தை அப்போஸ்தலனுடைய புஸ்தகம் அப்போஸ்தலர் 2:1 அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த வசனம் புரியுதுல்ல? ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம சிறு ஜெபம் செய்துவிட்டு நம்ம செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். நம்மளுடைய ஜெபத்தை ஜோஷினி அவர்கள் வசனம் சொல்லுது, பெந்தெகோஸ்தே எனும் நாள் வந்த போது. இப்போ கடந்த வாரம், இந்த வாரம், அடுத்த வாரம்லாம் அதிகமா இந்த செய்தி தான் கேட்டுட்டு இருப்பீங்க. ஏன்னா மே 19 பெந்தெகோஸ்தே நாள். மே 19 பெந்தெகோஸ்தே நாள். அதனால வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, முந்தின ஞாயிற்றுக்கிழமை இந்த செய்தியா அதிகமா கேட்டிருக்க கூடும். தியானித்து அதை குறித்து பேசியிருப்பாங்க, அதை சார்ந்தும் பேசியிருப்பாங்க. அதான் இங்க நம்மளும் இன்றைய நாளிலும் கூட பெந்தெகோஸ்தே அப்படிங்கறத குறித்து தான் இன்னைக்கு நம்மளும் பார்க்க போறோம். வசனம் சொல்லுகிறது, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது. அப்போ முதலாவதாக பெந்தெகோஸ்தே என்பது ஒரு மதம் அல்ல. பெந்தெகோஸ்தே என்பது ஒரு மதம் அல்ல. பெந்தெகோஸ்தே என்பது ஒரு பிரிவும் அல்ல. பெந்தெகோஸ்தே என்பது ஒரு நாள். பெந்தெகோஸ்தே என்பது ஒரு நாள். அதான் வசனம் சொல்லுகிறது, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமாப்பா. பெந்தெகோஸ்தே நாளுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிற நம்மள நிச்சயமாக ஆவியானவர் நம்மள ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த பெந்தெகோஸ்தே அப்படிங்கிற அந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 3 இடங்கள் அது என்ன செய்யப்பட்டிருக்கு, காணப்பட்டிருக்கு. ஒன்று அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனம், நாம் வாசித்த வசனம். இரண்டாவதாக அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 16வது வசனம். வேகமாக வாசிப்போம். அப்போஸ்தலர் 20:16. போதும். அப்போ இந்த பெந்தெகோஸ்தே அப்படிங்கிற வார்த்தை அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 16வது வசனத்திலையும் இடம் பெற்றிருக்குது. 1 கொரிந்தியர் 16:8. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 8வது வசனம். ஆகிலும் பெந்தெகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். அப்போ இந்த 3 இடங்கள் புதிய ஏற்பாட்டுல நம்ம என்ன செய்யறோம், பெந்தெகோஸ்தேங்கிற அந்த வார்த்தையானது வேதாகமத்துல 3 இடங்கள்ல காணப்பட்டிருக்கு. அதுல முதல் இடத்தை விட்டுட்டு மீதி 2 இடத்திலையும் நம்ம பார்க்கும் பொழுது எப்படியாவது அந்த பண்டிகைக்கு போகணும், அந்த பண்டிகை முடிகிற வரைக்கும் நான் அங்கேயே இருக்கணும்னு சொல்லக்கூடிய பவுலுடைய வார்த்தைகளை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்போ பெந்தெகோஸ்தே அப்படின்னா இது புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்துல எங்கிருந்தோ எழும்பப்பட்ட ஒரு நாள் அப்படிங்கிறது அல்ல. இது பழைய ஏற்பாட்டு காலத்திலும் என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த பெந்தெகோஸ்தே காணப்பட்டிருக்குது. ஆனா அது உடைய பெயர் வித்தியாசமாக பழைய பெயருடன் காணப்பட்டிருக்குது. 1. 2, நம்ம பார்த்திருப்போம், பழைய ஏற்பாட்டின் காலத்துல சொல்லப்பட்ட சங்கதிகள், சொல்லப்பட்ட தரிசனங்கள், சொல்லப்பட்ட காரியங்கள் புதிய ஏற்பாட்டின் காலத்துல என்ன செஞ்சிருக்கோம், நிறைவேறி இருக்கும். அப்படி ஒரு நிறைவேறப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன காரியம் தான் பெந்தெகோஸ்தே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்துல என்ன செஞ்சாங்க, ஒரு 7 விதமான பண்டிகைகளை ஆசரித்தார்கள்.
பைபிள் காலேஜ்ல படிச்சவங்களுக்கெல்லாம் இந்த டாபிக் கொஞ்சம் ஃபெமிலியரா நீங்க கேட்டிருப்பீங்க. 7 விதமான பண்டிகைகள். அதுல ஒரு பண்டிகை தான் என்ன பண்டிகை? அறுப்பின் பண்டிகை. ஒரு பண்டிகை அறுப்பின் பண்டிகை. இந்த அறுப்பின் பண்டிகை தான் பிற்காலத்துல பெந்தெகோஸ்தே நாள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ இந்த பெந்தெகோஸ்தே நாள் அப்படிங்கிறதுக்கு பழைய ஏற்பாட்டில 2 பதத்தை அவர்கள் உபயோகப்படுத்துறாங்க. ஒன்று, உபாகமம் 16வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிப்போம். உபாகமம் 16:10. வாரங்களின் பண்டிகை. என்னவா? வாரங்களின் பண்டிகை. ஏன் இத வாரங்களின் பண்டிகைன்னு சொன்னாங்க? ஏன் இத வாரங்களின் பண்டிகை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டுல இருந்து ஒரு இதை பார்த்து நம்ம அப்படியே கடந்து வருவோம். எல்லாருக்கும் தெரியும், எகிப்து தேசத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? விடுதலையாகி அதை விட்டு கானான் தேசத்திற்கு புறப்பட்டாங்க. புறப்படுறதுக்கு முன்பதாக தேவன் என்ன செஞ்சாரு? முதலாவது மாதம், இன்னமும் அதை ஆசரிக்கிறாங்க. முதலாவது மாதம் 14ஆம் தேதி என்ன செஞ்சாங்க? பஸ்கா ஆசரிப்போம் அப்படின்னு சொல்லி ஆசரித்தாங்க. அதை நம்ம அறிந்திருப்போம். ஆடை பலியிட்டாங்க, ரத்தத்தை பூசினாங்க, சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே எகிப்தை விட்டு என்ன செஞ்சாங்க? புறப்பட்டு வந்தாங்க. இதுதான் எகிப்தில இருந்து அவங்க புறப்பட்ட ஒரு காரியம். பிற்பாடு தேவன் சொன்னாரு, எப்ப நீங்க எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தீங்களோ அந்த நாளை நீங்க என்ன செய்யணும்? நினைவு கூறணும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு வாதை அல்ல, 2 வாதை அல்ல, 10 வாதைகளையும் நான் கொடுத்து நானே தேவர்களில் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி நிரூபித்து மகிமையாக உங்களை நான் என்ன செஞ்சேன்? எகிப்து தேசத்துல இருந்து நான் அழைத்து வந்தேன். அதனால நீங்க என்ன செய்யணும்? முதலாவது மாதம் 14ஆம் தேதி பஸ்காவை நீங்க ஆசரிக்கணும். ஆனா நீங்க ஆசரிக்கும் பொழுது அடுத்த ஒரு பண்டிகை, 2வது ஒரு பண்டிகை சொல்றாரு, புளிப்பில்லாத அப்பத்தை நீங்க என்ன செய்யணும்? ஏன் அப்படின்னு சொன்னா, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நீங்க என்ன செய்யப்பட வேணும்? ஆசரிக்க வேணும். ஏன்னா நீங்க அதை சாப்பிட்டு தான் நீங்க என்ன செஞ்சீங்க? அதை விட்டு வெளியில வந்தீங்க. அப்போ 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகைனா 15ஆம் தேதி 2வது பண்டிகை ஆகிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்ன செஞ்சீங்க? ஆசரிக்கணும்னு சொன்னார். இது ஆசரிக்கணும்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றாரு, இதுல இருந்து நீங்க என்ன செய்யப்படணும்? 7 வாரங்கள். இதுல இருந்து என்ன செய்யப்படணும்? 7 வாரங்களுக்கு நீங்க காத்திருந்து கூடுதலாக ஒரு நாள். 7 வாரம் அப்படின்னா என்னது? 7 × 7 49. 7 வாரம், ஒரு வாரத்துக்கு 7. 7 வாரம் 49 நாள் முடிச்சு 50வது நாள்ல ஏற்கனவே நீங்க விதைத்தீங்க. ஏன் இத முக்கியத்துவம் சொல்றாரு அப்படின்னா, அது வரைக்கும் அடிமைகளா இருந்தாங்க எகிப்து தேசத்துல. தேவன் வழிநடத்தி வந்தார் வனாந்தரத்துல. அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, சொந்த பூமியில விதைக்க ஆரம்பிச்சு விதைச்சு தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக என்ன செஞ்சாங்க? அறுவடை செய்த அந்த அரிகளை எடுத்துக்கொண்டு தேவனுடைய சமூகத்துக்கு நன்றி செலுத்தும் விதமாக 49 நாள் முடிஞ்சு 50வது நாள்ல கூடக்கூடிய ஒரு பண்டிகை தான் அறுப்பின் பண்டிகை. நம்ம என்ன செஞ்சிருப்போம்? நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்திருப்போம் இந்த அறுப்பின் பண்டிகை. அறுத்து முடிச்சு முதல் நெல், தேங்காய் வெட்டினா அதுல ஒரு தேங்காய், இதெல்லாமே என்னன்னா தேவன் என்ன செஞ்சாரு? என்னுடைய சுயபலம், தசம பாகம், அதுதான் கான்செப்ட். என்னுடைய சுய பலத்தினால் நான் இதை என்ன செய்யல? இத அறுவடை செய்யல. நீர் எனக்கு தயவாக கொடுத்த பலத்தினால் இதை நான் என்ன செஞ்சேன்? அறுவடை செய்தேன். அதனால இதோட முதல் பலனை நான் உமக்கே ஒப்படைக்கிறேன். ஏன்னா நீர் தான் எனக்கு என்ன செய்ய கொடுத்தேன். இதேதான் தசம பாகம். என்ன அர்த்தம்?
பிரதர் அழகா சொன்னாங்க, இல்லன்னு சொல்லி நம்ம அவருக்கு கொடுக்கல, நீங்க கொடுத்தீங்கன்னா மீதமுள்ள பாகத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து அவர் கொடுக்கிறார். ரெண்டாவது, நாம கொடுக்கும் பொழுது இதை காட்டிலும் நீங்க தான் எனக்கு உயர்ந்தவர் அப்படிங்கிறத நம்ம அறிக்கையிடக்கூடிய காரியம் தான். ஹல்லேலூயா. ஓகே, இப்படி 50வது நாள் என்ன செஞ்சாங்க? அறுப்பின் பண்டிகையை கொண்டாடினாங்க. இதுதான் பழைய ஏற்பாட்டின் காலத்துல சொல்லப்பட்டது. ஒன்று. இதற்கு முன்பதாக இதுக்கு இன்னொரு 50வது நாள்ல ஒரு சம்பவமும் நடந்தது. எகிப்தை விட்டு வெளியேறி 50வது நாள் அவங்க எங்க அடைஞ்சாங்க அப்படின்னு சொன்னா சீனாய் மலையில சேர்ந்தாங்க. அப்போ சீனாய் மலையில சேரும் பொழுது, சீனாய் மலைனா என்ன அர்த்தம்? தேவன் சீனாய் மலையில என்ன செய்தாரு? நீங்க எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை என்ன செய்தாரு? கொடுத்தாரு. அப்பா அம்மாவை கனம் பண்ணு, எப்படி நீ மனுஷனிடத்துல அன்பு கூறணும், எப்படி நீ தேவனிடத்துல அன்பு கூறணும்னு சொல்லி 10 கட்டளைகளை 2 கற்பனைகளாக கொடுத்தாரு. 1-4 நீ தேவனிடத்துல அன்பு செலுத்தணும், 5-10 நீ எப்படி மனுஷனிடத்துல அன்பு செலுத்தணும்னு சொல்லி ஒரு அன்பின் பிரமாணத்தை சீனாய் மலையில கொடுத்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ 50வது நாள் தேவனிடத்திலிருந்து 10 கட்டளைகள் அவங்க பெற்றனால அதுதான் அவங்க முதலாவதாக எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை தேவனே எழுதி கொடுத்த ஒரு காரியம். அதனால இந்த 50வது நாள்ங்கிறது அவங்களுக்கு விசேஷித்த நாள். ஏன்னா தேவனுடைய வார்த்தை, தேவன் தன்னுடைய விரலினால் எழுதப்பட்ட பலகை வாங்கினது மட்டுமல்ல விசேஷம், நாங்க நன்றி செலுத்தக்கூடிய நாளும் அந்த நாள். அதனால இந்த அறுப்பின் பண்டிகையாக இந்த கற்பனையின் திருநாள் எங்களுக்கு முக்கியம் சொல்லி இன்னமும் கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய நாட்களும் ஆட்களும். ஹல்லேலூயா. இதே மாதிரிதான் புதிய ஏற்பாட்டுல தேவன் என்ன செஞ்சாரு? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக என்ன செய்தாரு? வாழ்ந்து மரித்து உயிர் தெழுந்த பிறகு எத்தனை நாள் அவர் என்ன செஞ்சாரு? எத்தனை நாள் உயிர் தெழுந்த பிறகு இந்த பூமியில அநேக நபர்களுக்கு தரிசனமானாருன்னு சொல்லி வசனம் சொல்லுது. 40 நாள். 40 நாள் என்ன செஞ்சாங்க? தரிசனமானார். அப்போஸ்தலனுடைய புத்தகம் 1வது அதிகாரம் வாசிங்க. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 3வது வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி போதும். அப்போ எல்லாம் பார்த்துக்கணும். பஸ்கா பண்டிகை பழைய ஏற்பாட்டுல பஸ்கா பண்டிகையில இருந்து 7 வார கணக்கு. அதை நீங்க வாசிக்கணும்னா கூட நம்ம வாசிக்கலாம். லேவி 23வது அதிகாரம், லேவியராகமம் 23வது அதிகாரம் 6வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் நம்ம வாசிப்போம். 6ம் 15ம். அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டாம். அப்படியே 15 வாசிப்போம். நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ணத்தை ஒதுக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு ஓகே வாசிங்க. 16 வாசிங்க. 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் ஓகே புதிய போஜன பலியை செலுத்த கடவுள். அப்போ 49 முடிஞ்சு 50வது நாள் என்ன செய்யணும்? நீங்க வாழணும்னு சொல்றாரு. ஓகே, இப்படி பழைய ஏற்பாட்டுல இந்த 50வது பஸ்கா பண்டிகையில இருந்து 50வது நாள், இந்த 50வது நாள்ல தான் நம்ம என்ன செய்யறோம்? பெந்தேகோஸ்தே அப்படின்னு சொல்றோம். இந்த 50வது நாள் தான் பெந்தேகோஸ்தே. கிரேக்க பதத்துல 50க்கு பெந்தே
காஸ்ட் அப்படிங்கிறது வந்து 10, 5 5 × 10 50. சோ பெந்தேகோஸ்தே என்ன 50வது நாள். இதத்தான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது. பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அப்படின்னா 50வது நாள் வந்தபோது எதுல இருந்து இந்த 50வது நாள் வந்தது அப்படின்னா பஸ்கா பண்டிகையில இருந்து 50வது நாள். கிளியர் எல்லாரும்? பழைய ஏற்பாட்டின் காலத்துல பஸ்கா பண்டிகையில இருந்து 50வது நாள். ஓகே, இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். புதிய ஏற்பாட்டுல இந்த பஸ்கா பண்டிகைக்கு முந்தின தினம் அவர் என்ன செய்யறாரு, வந்து நின்று என்ன சொல்றாரு, தாகமா இருக்கிறவங்க எல்லாம் என்னண்டே வாருங்கள். அப்போ இந்த பண்டிகைக்கு முடிந்து அவர் என்ன செய்யறாரு, மறிக்கிறாரு. மறித்து அப்படியே அந்த நாட்கள் வருது. அந்த நாட்கள் 40 நாட்கள் கழிஞ்சாச்சு. ஏன்னா அவர் உயிர்த்தெழுந்து 40 நாள் ஆகி எல்லாத்துக்கும் தரிசனம் பண்றாரு. தரிசனம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் சீஷர்கள் எல்லாரும் காத்திருக்கிறாங்க. இதுதான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம். எல்லாரும் காத்திருக்காங்க. காத்திருந்து 10 நாள் காத்திருந்து அந்த 50வது நாள்ல அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட பெரிய ஒரு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? ஆவியானவர். ஓகே, பெரிய ஒரு ஆசீர்வாதமே ஆவியானவர் தான். பெரிய ஆசீர்வாதமே ஆவியானவர் தான். அதை குறித்து நம்ம பார்ப்போம், அனுபவங்களை குறித்து பார்ப்போம். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவரை அவங்க பெற்றது, ரிசீவ் பண்ணது 50வது நாள் ஆகியினால் பெந்தேகோஸ்தே நாள் என்கின்ற பெயர் இடம்பெற்றது. ஹல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரை இங்க பெற்றிருக்கிறோம்? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம்? 2 பேர் தானா? 3 பேர் தானா? 4 பேர் தான். கை இப்பதான். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. கையை தூக்கி அசைச்சாதான் அசைவாட்டும் பலியா கடவுள் அங்கீகரிப்பாரு. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். காயினோட பலி அங்கீகரிக்கப்படல, ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. ஏன்னா காயினுடைய காணிக்கை என்ன செஞ்சது? ஆட்டுக்குட்டி என்ன செஞ்சது? அசைஞ்சது. அசைஞ்சா அசைவாடினா தேவன் அந்த பலியை ஏற்றுக்கொள்வாரு. ரைட்டா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இப்போ இந்த புதிய ஏற்பாட்டின் பெந்தேகோஸ்தே நாட்களும் பழைய ஏற்பாட்டின் பெந்தேகோஸ்தே நாட்களை குறித்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறோம். நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, அப்போஸ்தலர்லயும் கொரிந்தியர்லயும் எல்லாரும் வருஷத்துல 3 பண்டிகைக்கு எங்க இருந்தாலும் வந்துருவாங்க. நம்ம ஊர்ல பொங்கல், தீபாவளி மாதிரி எங்க இருந்தாலும் வந்துருவாங்க. அந்த ஒரு 3 பண்டிகை என்ன அப்படின்னு சொன்னா, 1 பஸ்கா, 2 இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை, 3 ஆசாரிப்பு கூடார பண்டிகை. கூடார பண்டிகைன்னு சொல்லுவாங்க. இந்த 3 பண்டிகைக்கு எங்க இருந்தாலும் என்ன செய்வாங்க? வந்துருவாங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்துல இவங்க என்ன செஞ்சாங்க? கடந்து நடந்து எங்க போனாங்க? அந்த பண்டிகைக்கு போனாங்க, அந்த ஆலயத்துக்கு போனாங்க. எருசலேம் தான் அங்க ஃபேமஸ். அந்த ஆலயத்துக்கு போனாங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க கொடுத்து அவங்க ஒரு பெரிய பண்டிகை. அதனால தான் பவுல் சொல்லும் பொழுது சொல்றாரு, நான் அங்க வந்துடுறேன். அந்த பண்டிகைக்கு என்ன செஞ்சிடறேன்? பெந்தேகோஸ்தே நாட்கள், அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையில நாங்க வந்துடுறேன். திருப்பி சொல்றாரு, அந்த பண்டிகை முடிகிற வரைக்கும் நாங்க இருக்கிறோம். ஏன்னா ஒரு விசேஷித்த பண்டிகையா காணப்பட்டது, விசேஷித்த பண்டிகையா காணப்பட்டது. ஆனா பழைய ஏற்பாட்டுல அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புறப்பட்டு போய் தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடத்துல போய் என்ன செஞ்சாங்க? பண்டிகையை ஆசரித்தார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டு விசுவாசி நம்ம என்ன செய்யறோம்? தேவன் சொல்ற ஆவியானவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நீங்க என்ன செய்ய வேண்டாம், இனி இங்க இருந்து அங்க போக வேண்டாம். இன்னைக்கு அதே பெந்தேகோஸ்தே நாள் உங்களுக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. என்ன செய்யப்படுது? நீங்க பிரயாணப்பட்டு போக வேண்டாம். இன்றைக்கு அதே ஆவியானவர், அதே கிறிஸ்து, அதே ஆலயம் சொல்லக்கூடிய இந்த ஆலயம் இப்போ நமக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிங்க, ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும்
அப்போ தேவனுடைய ஆவியும் தேவனுடைய ஆலயமும் இப்போ யாருக்குள்ள இருக்கு? நமக்குள்ள இருக்கு. தேவன் சொல்கிறாரு, நீங்க என்ன செய்யப்பட வேண்டாம், கடந்து பிரயாணப்பட்டு போக வேண்டாம். நீங்க கடந்து பிரயாணப்பட்டு போக வேண்டாம். இப்ப அந்த ஆலயம் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதத்தான் நம்ம ஆசாரிப்பு கூடார சத்தியத்துல பார்த்தோம். தேவன் என்ன செய்தாரா, எல்லாரும் தேவனிடத்துல போய் தரிசித்தவங்க தான் அதிகம். ஆனா நம்ம தேவன், நீ என்ன தேடி வர வேண்டாம், நான் உன்னை தேடி வரேன், நான் உன்னை தேடி வரேன்னு சொல்லி அனைத்தையும் துறந்து நம்ம இடத்துல வந்த அந்த நாள் தாங்க பெந்தேகோஸ்தே. ஹல்லேலூயா. அப்போ பெந்தேகோஸ்தேன்னா ரெண்டு காரியம். ஒன்று, நம்ம பிறந்த நாள் மாதிரி சபையின் பிறந்த நாள் பெந்தேகோஸ்தே நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது, நம்ம கடந்து பிரயாணப்பட்டு போக வேண்டாம். தேவன் எனக்குள்ளாக, ஆவியானவர் எனக்குள்ளாக இறங்கின நாள் பெந்தேகோஸ்தே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்போ பெந்தேகோஸ்தே நாளுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். அடுத்ததா இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல என்ன செஞ்சாங்கன்னா, அர்ப்பணம் பண்டிகைன்னு பார்த்துட்டோம். அதனால என்ன செஞ்சாங்கன்னா, முதல் பலனை எடுத்துட்டு போனாங்க. எதுக்கு? முதல் பலனை எடுத்து நன்றி செலுத்தும் வண்ணமாக அடுத்த அறுவடையில முதல் பலனை கொண்டு போய் கொடுக்க போனாங்க. முதல் பலன் யாரு? நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டு விவேத்தனா சொல்லுவோம். முதல் பலன் மரித்தோரில் இருந்து எழும்பினதுல முதல் பலனானவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா வானத்துல இருந்து நமக்காக தேற்றும்படியாக வந்த முதல் பலனானவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். வாசிப்போம். ரோமருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 23வது வசனம். ரோமருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 23வது வசனம். ஆவியின் முதல் பலன்களை பெற்ற, அப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? ஆவியின் முதல் பலனை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. நம்ம ஆவியானவரை நம்ம முதல் பலனா நம்ம பெற்றிருக்கிறோம் சொன்னா நம்ம தாங்க விசேஷித்தவர்கள், நம்ம தாங்க பெந்தேகோஸ்தே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இந்த பெந்தேகோஸ்தே அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சாங்களா, விளைச்சல் அதிகமா தேவன் கொடுத்ததுனால அவங்க அறுவடை எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. அதுக்கு தான் ஒரு வசனம் சொல்லுது. ஏசாயா 32வது அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 32:15. வனாந்திரம். வாசிங்க. நல்லா பாத்துக்கணும். உன்னதத்திலிருந்து நம்மேல், யாருக்கு மேல? நம்மேல். எல்லாரும் சொல்லுங்க, உன்னதத்திலிருந்து என் மேல் ஆவி ஊற்றப்பட்டு. வாசிங்க. நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். போதுங்க. இப்போ ஊற்றப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? வனாந்தரம் செழிப்பாக மாறும். எல்லாம் என்ன செய்யறாரு? நம்மளுடைய வாழ்க்கையில ஆவியானவர் பெந்தேகோஸ்தேனுடைய அந்த அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா தடையா இருந்த காரியம் ட்ரையா இருந்த நம்மளுடைய லைஃப்ல எப்படி இருக்குதா? ஒரு செழிப்பை தேவன் தரப்போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் புதிதாய் மாற்றப்படக்கூடிய ஒரு அனுபவம் தான் பெந்தேகோஸ்தே நாளின் அனுபவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ புதுசா ரினியூ பண்ணக்கூடிய நம்ம பரிசுத்த ஆவியானவரை ரிசீவ் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன செய்றோம்? பழசெல்லாம் மாறி புதுசா மாறும். அதுக்கு ஒரு சில காரியத்தை நம்ம பார்த்தோம். இந்த 50வது நாள்ல சீனாய் மலையில போய் மோசே 10 கட்டளை வாங்கி கீழே வரும்பொழுது சம்பவம் எப்படி இருந்ததா? அவரு மேல போய் 10 கட்டளை வாங்கினாரு. ரைட். கீழே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? 10 முறை என்ன பரிச்சை பார்த்தீங்கன்னா செய்தியில நம்ம இதை பலமுறை சொல்லியிருக்கோம். கீழே என்ன பண்ணாங்க?
குடித்து வெறித்து தங்களுடைய ஆபரணங்கள் எல்லாம் கலட்டி சிலை செய்து இவங்க தேவனுக்கு விரோதமாக பண்ணும் பொழுது மோசே வந்த உடனே அங்க என்ன நடந்தது? ஒரு சுத்திகரிப்பு நடந்தது. எத்தனை பேர் மரித்தாங்க? கரெக்ட், 3000 பேர் மரித்தாங்க. இதுதாங்க பழைய ஏற்பாட்டுல அறுப்பின் பண்டிகைன்னு சொல்லக்கூடிய சீனாய் மலையில ரிசீவ் பண்ணக்கூடிய கட்டளையை வாங்கிட்டு வந்த பொழுது 3000 பேர் மரித்தாங்க. ஆனா இது புதிய ஏற்பாட்டின் காலத்துல தேவன் நம்மோடு வாசம் பண்ணி அந்த காலகட்டத்துல தாமே பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதுக்கு அப்புறம் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்களா? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க பழைய ஏற்பாட்டு விசுவாசிக்கும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கும் உள்ள வித்தியாசம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரை நம்ம ரிசீவ் பண்ணி இருக்கிறோம்? நம்ம ரிசீவ் பண்ணணும்னா நம்மளுடைய ஆசீர்வாதம் அழிந்து போகக்கூடிய ஆசீர்வாதம் இல்ல. அவர் சொல்லுகிறாரு, புதியதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை நான் உங்களுக்கு தரேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தபடியா சொல்றாரு, இந்த பெந்தெகோஸ்தே அனுபவம் எப்படின்னா ஆதியாகமம் 11ஆவது அதிகாரத்துல ஒரு பெரிய பாபேல் கோபுரம் கட்டினாங்க. தேவன் என்ன செய்தாரா? இறங்கினார். இறங்கி வந்து அந்த கெட்டத என்ன செஞ்சாரு? கெட்ட விடாதபடி தடை பண்ணி பாஷைகளை தாறுமாறாக்கினார். இதுதாங்க ஆதியாகமம் 11ஆவது அதிகாரம். ஆனா எங்க தாறுமாறாக்கி பாஷைகளை பிரித்து எல்லாரும் சிதறுபடியாக செய்தார். நல்லா பார்த்துக்கணும். எனக்கு பிரதர் பேசுறது எனக்கு புரியல. நான் நேரா போய் திருப்பி எங்கேயாவது என் மொழி தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்களா? சிதறி போனார்கள். எதற்கு? பொழைக்கிறதுக்காக சிதறி போனாங்க. பாஷை தெரியாதனால சிதறி போனாங்க. அவங்க சிதறி போனக்கூடிய ஒரு காரியம் தான் ஆதியாகமம் 11ஆவது அதிகாரம். இதே மாதிரி பெந்தெகோஸ்தே நாள் எனும் நாள் வந்தபோது ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அவங்க சொல்றாங்க, இவர் யாரு? கிரேக்க. ஆனா இவர் எப்படி தமிழ பேசுறாரு? எனக்கு புரியுது. அவங்களுடைய ஜென்ம பாஷையில பேசுறாங்க. ஆனா அது கேட்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொருவர்களுக்கு அவங்கவுங்க ஜென்ம பாஷையில புரிந்தது. அங்க புரியாதபடி தாறுமாறாக்கினாரு. இங்க ஆவியானவரை கொடுத்து ஒருமனப்படுத்தினாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க எல்லாம் புரிந்து போனது வாழ்வதற்கு, இவங்க சிதறி போனது சத்தியத்தை சொல்லுவதற்கு. ஹல்லேலூயா. இதுதாங்க பெந்தெகோஸ்தே. ஹல்லேலூயா. 50வது நாளின் ஒரு அனுபவம், சத்தியத்தை பறைசாற்றுவது. ஹல்லேலூயா. அப்போ பாபேலுடைய ரிவர்சல் ஆஃப் பாபேல் சொல்றோம். என்னதான் பாபேலுடைய ஒரு திருப்பாய் அப்படியே மாறுதுங்க. அங்க சிதறி போனாங்க வாழ்வதற்கு, இங்க சிதறி போனாங்க எதற்கு? சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு. ஒரு கூட்டம் அப்படியே ஒரு 4 பேர் கூடி இருக்கிறாங்க. பாஷெல்லாம் தாறுமாறாக்கிட்டாரு. 4 பேர் கூடி இருக்கிறாங்க. இப்ப 4 பேர் கூடி இருக்கும் போது பார்த்து அவங்க என்ன சொன்னாங்க? இவர்கள் பேசுறது, இவங்க எல்லாம் யாரு? ரோமன்ஸ். ஏன் இவங்களோட பாஷை அது மாதிரி இருக்கு. இவங்க யாரு? தமிழன்ஸ். ஏன் இவங்க பாஷை இப்படி இருக்கு? இப்படி பாஷை வைத்து பிரிச்சு 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 சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவர் சொல்றாரு, நான் கிரேக்கன் என்றும், நான் கிரேக்கன் என்றும், நான் எபிரேயன் என்றும். ஆனா இந்த புதிய ஏற்பாட்டு காலம் வந்து அந்த ஹோலி ஸ்பிரிட்டை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள பார்த்தாங்க. அதுல யார் இருக்கா? கிரேக்கனும் இருக்கிறான், எபிரேயனும் இருக்கிறான், எல்லா மொழி பேசக்கூடிய இருக்கான். இவனை நம்ம இப்ப எப்படின்னு சொல்றது? ஆனா இவங்க எல்லாத்துக்கும் காமனா ஒண்ணு இருந்துச்சு, அவன் கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர்தான் கிறிஸ்து. அப்ப சொன்னாங்க, இவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள். யாருங்க? கிறிஸ்தவர்கள். அப்படின்னா பெந்தெகோஸ்தே அனுபவம் இன்னைக்கு உங்க என்ன எப்படி மாற்றுது? கிறிஸ்தவர்களாக மாற்றுது. ஹல்லேலூயா. கரத்தை தட்டுவோமா? கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? இன்னைக்கு தேவன் நம்மளை பிரித்து எடுக்கல,
அவர் பிரித்து விடல, பிரித்து எடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க பெந்தேகோஸ்தினுடைய ஒரு அனுபவம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, பெந்தேகோஸ்தே ஆரம்பமாக்கும் பொழுது ஒரு ஆட்ட பலியிட்டு பஸ்கான்னு சொன்னாங்க. ஆட்ட பலியிட்டு பஸ்கான்னு சொன்னாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல வந்தா இயேசு சொல்றாரு, நான் தான்ப்பா பஸ்கா. நான் என்னைக்கு பலியாகிறேன்னா அன்னையில இருந்தா உனக்கு ஆரம்பமாகுது. நான் என்னைக்கு பலியாகிறேன்னா பஸ்கா ஆட்டு நான் தான் பாக்குறேன். அப்போ நம்ம எங்கேயோ போய் பலியிட்டு தேவனை பாதுகாருங்கன்னு சொல்ல தேவையில்ல. இந்த புதிய பஸ்கார சொல்றாரு, என்னுடைய ரத்தம் உன்னை பாதுகாக்கும். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, ரட்சிப்பின் ஆசீர்வாதம் உனக்கு முதல் பலனாய் மாறும் சொல்றாரு. ஹல்லேலூயா, முதல் பலனாய். அதான் பிரதர் எடுக்கும்போது அந்த பாயிண்ட் எனக்கு தோணுச்சு. அப்போஸ்தலர் 1:8 சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீங்க எப்படிப்பட்ட பலனா இருப்பீங்களா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில். பெந்தேகோஸ்தே இன்னைக்கு தலைப்பு பெந்தேகோஸ்தேங்கறனால பரிசுத்த ஆவிக்கு பதிலா நீங்க பெந்தேகோஸ்தே நாளை நான் ஆவிக்குள்ள ஆனேனா நான் எப்படிப்பட்ட பலனாகி இருப்பேன்? எது வரைக்கும் என் பலன் இருக்குன்னா சொல்லுங்க. முதல் இடம் எந்த இடம்? எருசலேம். அதுக்கு அடுத்தது யூதேயா. அதுக்கு அடுத்தது ஓகே. மூன்றதையும் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு நான் அடுத்துக்குள்ள கடந்து போறேன். ஏன் எடுத்த இடத்துல எருசலேம் சொன்னாரு? தாவீதுனுடைய நாட்கள்ல ஒரே இஸ்ரவேல் இருந்தது, அதுக்கு பேரு சமஸ்த இஸ்ரவேல். அதுக்கு பிறகு சாலமோன் காலத்துக்கு பிறகாக பிரிக்கப்பட்டது. ஒன்று இஸ்ரவேலாக, இன்னொன்று யூதாவுமா பிரிக்கப்பட்டது. இந்த யூதேயாவுடைய தலைநகரம் சொன்னா அது எருசலேம். அப்ப இதோடைய தலைநகரம் சமாரியா. அதனாலதான் நீங்க யோவான்ல சொல்லியிருப்பீங்க, எங்க ஆட்கள் என்ன செய்றாங்க, சில பேரு அங்க போய் தேவனை தொழுதுகிட்டு வராங்க. ஓகேவா? இப்ப அவர் சொல்றாரு, எப்பா நீங்க எப்படி சாட்சியா இருப்பீங்களா? எல்லாத்துக்கும் அறியப்பட்ட எருசலேம்ல சாட்சியா இருப்பீங்க. இந்த எருசலேம்ல மட்டும், இந்த ஊர்ல மட்டும் இல்ல, இந்த கேபிட்டல் இருக்கக்கூடிய இந்த இடம் இல்ல, யூதேயால இருப்பீங்க. எப்பா யூதேயால மட்டும் இல்லையா, சமாரியால இருப்பீங்க. சமாரியால மட்டும் இல்லையா, உலகத்தினுடைய கடைசி பரியந்தம் என்ன செய்வா, உலகம் முழுவதுமாக சாட்சியா இருப்பா. அவர் உன்னை பலப்படுத்தலாம். அப்போ பெந்தேகோஸ்தேங்கிறது ஒரு புது பலனை பெற்று சாட்சியாய் வாழக்கூடிய ஒரு அனுபவம் உள்ள வாழ்க்கை தாங்க பெந்தேகோஸ்தே வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பெந்தேகோஸ்தேவுடைய அனுபவத்துக்குள்ளதான் நீங்களும் நான் என்ன செஞ்சிருக்கிறோம், இருக்கிறோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேதாந்த அங்கங்க எங்கேயும் போகாம வெறும் அப்போஸ்தலருடைய புஸ்தகத்துல இருந்து மட்டும் 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தை மையமாக 3வது அதிகாரத்தை மையமாக கொண்டு வேகமாக ஒரு 6-7 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த பெந்தேகோஸ்தினுடைய அனுபவம் என்னுடைய பர்சனல் லைஃப்ல எப்படி எல்லாம் இருக்கணும், கிரியேட் செய்யணும், நான் எப்படி வாழணும்னு சொல்லி பெந்தேகோஸ்தி அனுபவம் எனக்கு கற்றுக் கொடுக்குதுன்னு சொல்லி பார்க்க போறோம். வேகமாக 1வது குறிப்பாக 2வது அதிகாரம் 1வது வசனம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, அப்பனா வாசிங்க, ஓரிடத்தில் வந்திருந்தாங்க. அப்ப அந்த இடத்துல ஏறத்தாழ 120 பேர் என்ன செஞ்சாங்கன்னா கூடி இருந்தாங்க. ஆனா வசனம் சொல்லுது ஒருமனப்பட்டவர்களாய். எப்படியா, என்ன குறிப்பா, ஒருமனப்பட்டவர்களாய். அப்ப 120 பேருக்கு 120 இருதயமா 1200 சிந்தனை இல்ல. வசனம் சொல்லுது ஒருமனப்பட்டு ஒரே இருதயம். வாசிங்க 4:32. 4:32 அப்போஸ்தலர் 4:32. இதுதாங்க பெந்தேகோஸ்தேனுடைய அனுபவம். வாசிங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம். எத்தனை இருதயம்? ஒரே இருதயம். யாரா? ஒரு விசுவாசி இல்ல, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு 3000-5000 பேர் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரே இருதயம் இருந்துச்சுங்க. சபையில இன்னைக்கு ஒரே இருதயம் இருக்குதா? ஹல்லேலூயா. இருக்குமானால் பெந்தேகோஸ்தே அனுபவத்தை நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், ருசி பார்த்துட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். வீட்டுல அப்பா சொல்றதா அம்மா நினைக்கிறாங்க, அம்மா நினைக்கிறதா குழந்தை செய்துனா வீட்டுல பெந்தேகோஸ்தேனுடைய அனுபவம் ருசி பார்த்துட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம்.
ஹல்லேலூயா. ஒரே மனம், 120 சிந்தனையும் 120 இருதயம் இல்ல, ஒரே இருதயத்தோட அவங்க அன்னைக்கு கூடுனனால பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை அவங்க என்ன செஞ்சாங்க, பெற்றுக்கொண்டார்கள். அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யணும்னா, பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை பெறணும்னா ஒரே மனதோட இருக்கணும். ஒருமனப்பட்டவர்களாக நாம் இருப்போமானால் நிச்சயம் நம்ம என்ன செஞ்சிருவோம், பெந்தேகோஸ்தே அனுபவத்துக்குள்ளாக வழி நடத்தப்படும். போட்டி கிடையாது, பொறாமை கிடையாது. பிரதர் அழகா வாசிக்கிறாங்க, நான் பொறாமைப்படுத்த, நான் பேசுறேன் பிரதர், போட்டி இல்ல, பொறாமை இல்ல, அன்பு மட்டும்தாங்க நடத்துங்க. அன்பே பிரதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ அப்படிப்பட்ட ஒரு மனம் தாங்க பெந்தேகோஸ்தே அனுபவம். இரண்டாவது குறிப்பு 1:14, அப்போஸ்தலர் 1:14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். வசனம் சொல்லுது, பெந்தேகோஸ்தே அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குது. நீங்க எப்படி எதை வைத்து கண்டுபிடிக்கணும்னா, ஜெப வாழ்க்கை உங்களிடத்துல இருக்கணும். ஹல்லேலூயா. ஜெப வாழ்க்கை ஒருமனப்பட்டதான் சரிதான், ஆனாலும் ஜெப வாழ்க்கை எனக்கு இருக்கணும். ஏன் ஜெப வாழ்க்கை இருக்கணும்? ஏன்னா ஜெபம்தான் நான் தேவனோடு உள்ள உறவின் ஆழத்தையும் நேசத்தையும் அன்பையும் தெளிவா சொல்லக்கூடியது. ஹல்லேலூயா. வாசிங்க 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்டுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியா இருந்தாங்களா? எத்தனை பேர் நம்ம ஜெபம் பண்றதுல உறுதியா இருக்கிறோம்? அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 1வது வசனம் வாசித்தீங்கன்னா, ஜெப வேலை 9ஆம் மணி நேரத்தில் அப்பா அவங்க ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை குறித்து ரெகுலரா என்ன செஞ்சாங்க, ஜெபித்துட்டு வந்தாங்க. இன்றைக்கு நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல பிரேயர் இருக்குதா? பர்சனல் பிரேயர் இல்ல அப்படின்னு சொன்னா நம்மளால பொதுவான ஊழியத்துல நிலைத்து நிற்க முடியாது. பர்சனலா நான் பிரேயர்ல இல்ல அப்படின்னா வெளிப்படையா பப்ளிக்கா என்னோட மினிஸ்ட்ரியில என்ன செய்ய முடியாது, ஊழியத்துல நிலைத்து நிற்க முடியாது. அந்தரங்கத்துல நீ ஜெபி, வெளியரங்கமான பதில். ஹல்லேலூயா. சோ ஜெபத்துல தரித்து நின்னாங்க அவங்க. இன்னும் அநேக காரியங்கள் சொல்லலாம், நேரம் நமக்கு இல்ல. 3வது அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 47வது வசனம். 2வது அதிகாரம் 47வது. தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சோ தேவனை துதித்து, அப்போ அடுத்தது அவங்க கிட்ட என்ன ஒரு இது இருந்துச்சா, துதிக்கிற அனுபவம் இருந்துச்சாம். தேவன் இடத்துல எப்ப பார்த்தாலும் துதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவர் துதிகளுக்கு பயப்படத்தக்கவர், துதிகளை விரும்புகிறவர். அதனால நம்ம என்ன செய்யறோம், வர்ஷிப் வைக்கிறோம். நேரா வந்து ஒரு மெசேஜை கொடுத்தா ஜெபத்தை பண்ண போலாமே. தேவன் முதல் இறங்கி வரணும் அப்படின்னா என்ன செய்யணும், ஒரு துதிய என்ன செய்யணும், இருக்கணும். அதான் அழகா ஒரு பாட்டு, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான்னு எழுதுனாங்க. ஆனா துதித்தால் தேவன் வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பெந்தேகோஸ்தே அனுபவம் கற்றுக் கொடுக்கக்கூடிய 3வது குறிப்பு என்னன்னா, நமக்கு துதிக்க தெரிஞ்சிருக்கணும். கடமைக்காக துதிக்க கூடாது, உள்ளத்துல இருந்து துதிக்கணும். நம்ம பாடல் எனக்கு பாட தெரியுங்கிறதுக்காக துதிக்க கூடாது, எனக்கு வார்த்தைகள் தெரியுங்கிறதுக்காக நம்ம பேசக்கூடாது. அதுக்கு இல்ல, அதல்ல துதி. இங்க இருந்து வரணும். நமக்கு தான் கருத்த கத்துற மாதிரி இருக்கும், ஆனா அவருக்கு அது இன்பமா இருக்கும். ஏன்னா அவரு என்ன செய்யலாம், என்னோட குரலை பார்க்கல, என்னோட உள்ளத்தை தான் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப துதிக்கக்கூடிய அனுபவம் இருந்துச்சுன்னா இந்த துதி பல ஆசீர்வாதத்தை கடந்து நம்மளை அழைத்து செல்லும். சிறைச்சாலை கதவுகள் திறக்கும். துதிச்சா என்ன செஞ்சாங்க, துதிக்கிறவங்களை முன்னாடி நிற்க வச்சுட்டாங்க, கோரிக்கை போனாங்க. அதளவுக்கு துதியோடைய மகிமை பெருசு. ஓகே, 4வது குறிப்புக்கு நம்ம வருவோம். 4வது குறிப்பு அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 41-42. அவருடைய வார்த்தை சந்தோஷமா ஏற்று
ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள். 14 அப்படியே வாசிங்க. 2வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசமிருக்கிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அவர் என்ன செய்றாரு? வார்த்தைகளை சொல்றாரு. பின்னாடி அந்த வார்த்தைகளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவங்க, சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவங்க வார்த்தை. அப்ப தேவனுடைய வார்த்தை வசனம் வெளிப்படணும், இருக்கணும், முழங்கணும். வீட்டுல வசனங்கள் முழங்கணும். பிள்ளைங்களுக்கு அதுதான் நம்ம என்ன செய்யறோம்? வசனத்தை படிங்க. வசனம் பெருசா இல்ல ஜெபம் பெருசா? வசனம் பெருசா ஜெபம் பெருசா? நல்லா பாத்துக்கணும். நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா நான் தேவனோட பேசுறேன்னு அர்த்தம். ஜெபிக்கிறேன்னா பேசுறேன்னு அர்த்தம். வசனம் வாசிக்கிறேன் அப்படின்னா அவர் என்கிட்ட பேசுறாருன்னு அர்த்தம். இப்ப நான் பேசுறது பெருசா அவர் பேசுறது பெருசா? ரெண்டுமே. அப்ப எப்படி சுவாசம் நீங்க மூச்ச இழுத்துக்கிட்டு அப்படியே இருந்தா போதுமா? உயிர் வாழ முடியுமா? அப்ப மூச்சை இழுக்கணும், மூச்சை விடணும். இந்த 2 இருந்தாதான் நீங்க உயிருள்ள ஜீவ பலின்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப நான் ஜீவ பலியா இருக்கணும்னா எனக்கு இந்த 2 காரியம் என்ன செய்யணும்? இருக்கணும். யாரும் செஞ்சு பார்த்தா நீங்க மூக்க பிடிச்சு. ஓகே, சோ அப்ப ஜீவ பலியா. அப்ப தேவன் சொல்லுது 4வது காரியம், தேவனுடைய வசனம் என்ன செய்ய? உபதேசம் பலமாக துணிக்கப்பட வேண்டும். அப்படி இருந்தாதான் அது என்னது? பெந்தெகோஸ்தின் அனுபவம் நம்மளோட வாழ்க்கையில இருக்குது அப்படின்ட்டு. ஒரு 5வது காரியத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 5வது ஆவிக்குரிய வரங்களை செயல்படுத்தக்கூடியதுதான் பெந்தெகோஸ்தி அனுபவம். ஆவியானவர் என்ன செய்றாரு? வரங்களை நமக்கு தராரு. அந்த வரத்தை நம்ம பெற்று அதை நம்ம என்ன செய்யணும்? எக்ஸசைஸ் பண்ணணும். தேவன் நான் ரட்சிக்கப்பட்ட போது எனக்கு ஒரு வரத்தை கொடுத்தாரு. அந்த வரத்தை வச்சுக்கிட்டு பத்திரமா ஒரு தளர்ந்து வாங்கினவன் போல புதைத்து வச்சுட்டோம்னா அது இல்ல வாழ்க்கை. கிறிஸ்தவ ஜீவி அதல்ல. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு இடத்துல பெற்ற வரத்தை எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த லாயர் படிக்கிறவங்களை நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, என்ன பண்றீங்க? நான் பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க. நான் படிச்சு முடிச்சிட்டேன்னு சொன்னா பிராக்டிஸ் பண்றேன். அது மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6வது பாத்தீங்கன்னா மனம் திரும்புதல். 2:38 நீங்க வாசிக்க முடியும். மனம் திரும்புதல். திருவசனத்தை கேட்டாங்க. கேட்ட உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? மனம் திரும்பக்கூடிய அனுபவம் அவங்களோட இருந்தது. மனம் திரும்புதல் அப்படின்னா வாழ்க்கை அதை என்ன செய்யணும்? மாற்றணும். அடிமைத்தனத்திலிருந்து அது உடைக்கப்படணும். முதலாவதாக வாழ்க்கையில ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணிச்சுன்னா அதுதான் மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல் அவங்க என்ன செஞ்சாங்க? இந்த பெந்தெகோஸ்தே அனுபவம், பெந்தெகோஸ்தே நாட்கள் ஆவியானவர் ரிசீவ் பண்ண உடனே மனம் திரும்பினார்கள். அதை தொடர்ந்து அடுத்த குறிப்பு சொல்லுது, ஞானஸ்தானம் எடுத்தார்கள். அப்போ மனம் திரும்புதலும் முக்கியம், ஞானஸ்தானமும் முக்கியம். ஞானஸ்தானம் நீதியை நிறைவேற்றுவது, வெளிப்படையான ஒரு அறிக்கை. நான் கிறிஸ்துவுக்காக என்னோட வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி வெளிப்படையான அறிக்கை தாங்க ஞானஸ்தானம். கிறிஸ்துவையே நான் தரித்திருக்கிறேன்ங்கிறது ஞானஸ்தானம். நல்மன சாட்சியின் ஒரு உடன்படிக்கை சொல்றது ஞானஸ்தானம். அப்போ மன திரும்புதல் இருக்கணும், ஞானஸ்தானம் இருக்கணும். அடுத்த குறிப்பு சொல்லுது 2:42 அவர்கள் அப்பம் பிட்டார்கள். அவர்கள் என்ன செஞ்சாங்க? அப்பம் பிட்டார்கள். அப்பம் பிக்குதல் அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய ஹோலி கம்யூனியன். அப்பம் பிடுதல். அப்போ ஒரு பெந்தெகோஸ்தே அனுபவத்துக்குள்ளாக ஒரு விசுவாசி இருப்பானா அவன் என்ன செய்வான்? இந்த ஹோலி கம்யூனியன்ல கலந்து கொள்வான். இந்த ஹோலி கம்யூனியன் தான் நம்மளை என்ன செய்யப்படுது? சீர்திருத்தது, நம்மளை சுத்திகரிக்குது. சுத்திகரிக்கப்பட்ட ஒரு அனுபவமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஹோலி கம்யூனியன் என்ன செய்யப்படுது? நம்மளை வழி நடத்துது. அடுத்ததாக சபை வளர்ச்சி அடைந்தது. பெந்தெகோஸ்தே அனுபவம், பெந்தெகோஸ்தே நாட்கள் ஆவியானவரை பெற்ற உடனே இந்த சபை என்ன செய்ததுன்னா வளர்ச்சி அடைந்தது. 2:47 பார்க்கிறோம். வளர்ச்சி அடைந்தது. எப்படிப்பட்ட வளர்ச்சி? ஏற்கனவே இதை குறித்து நான் சொல்லி இருக்கிறேன்.
3000, 5000, 3000 பேரா இருந்தாங்க, 5000 பேரா மாறினாங்க, திரள் கூட்டமா மாறினாங்க, பெருகினாங்க, கடைசியில உலகமெங்கும். இதுதாங்க வளர்ச்சி. இப்படிப்பட்ட வளர்ச்சி பெந்தேகோஸ்தே அனுபவம் நான் என்ன செய்ய கொடுக்குது. எத்தனை பேர் இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்துக்குள்ளாக வரணும்? அந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்துக்குள்ளாக நான் வாழணும். அந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் எனக்கு, பெந்தேகோஸ்தே அனுபவம் என் வாழ்க்கையாக மாறணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம்?